நவ கிரக கோவில்கள் அனைத்தும் முக்கியமானதுதான். அதாவது 9 கோவில்களுமே மிக மிக முக்கியமான கோவில்கள் தான். இந்த கோவில் முக்கியம், அந்த கோவில் முக்கியம் அப்படின்னு இல்லை. இருப்பினும் கூட ஒரு மனிதனின் ராசியை நிர்ணயம் பண்ணும் ஒரு கிரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்திரன். அந்த சந்திரனுக்கு உள்ள ஆலயம் எது, அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது திங்களூர் என்கின்ற ஊரில் கைலாசநாத பெருமான் மூலவராகவும் உடனுரை யாருன்னு கேட்டீங்கன்னா பெரிய நாயகி. அந்த ஆலயம்தான் திங்கள் அல்லது சந்திரன் என்கின்ற கிரகத்திற்கு உரிய கோவில். அந்த கோவிலுக்கு நம்ம போறப்ப தஞ்சாவூருக்கு ரொம்ப சமீபம். தஞ்சாவூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் ஒரு வடக்கு நோக்கி, தஞ்சையிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் பொழுது இந்த திங்களூரை நாம் அடையலாம். மிகப்பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அல்லது டவுன் அப்படி மாதிரி நினைக்குமேனா ஒரு கிராமயம் கலந்த ஒரு சிறிய நகரம். அங்குதான் இங்கு கைலாசநாத பெருமான் மூலவராக வீற்றிருக்கு. அந்த கோவிலில் உள்ள விசேஷங்களை நாம் காணப்போகின்றோம். திங்களுக்கும் புத்திக்கும், அதாவது சந்திர கிரகத்திற்கும் புத்திக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறாங்களே, அது என்ன எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதெல்லாம் இந்த ராசி கட்டங்கள் 12 வந்து சந்திரனுக்குரிய கட்டம் எது அப்படின்னா கடகம். கடகம் தான் அவருக்கு சொந்த வீடு. கடகத்தில் வந்து சந்திரன் அமர்ந்தால் அவர் வந்து ஆட்சி என்பார்கள். அதனால கடகராசி நேயர்களுக்கு வந்து கடகராசி யாரா இருக்கோ அவங்கெல்லாம் வந்து சந்திரன் வந்து அவங்க ஆட்சியில இருக்கு அப்படின்னா ஒரு நிலையான எண்ணத்தை உடையவர்கள் ஆவார்கள். அப்படிலாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்பாங்க. அது ஏன்னா மாயமா மந்திரமா அப்படிலாம் இல்லை. அது வந்து அவங்க ஆட்சி, அதாவது சந்திரன் ஆட்சியில இருக்கிறவங்க வந்து ஒரு எடுக்கும் முடிவுகள் வந்து ஒரு அப்படி இப்படி ஒரு ஆக்சிலேஷனா இப்படி செய்யலாமா, அப்படி போகலாமா, வரலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். பார்த்தீங்களா, எல்லாருக்குமே வரும். குறிப்பா எல்லோருக்கும் வரும் ஒரு குழப்பம். இது இந்த கடகராசி அந்த சந்திரன் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி சந்திரன் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது வருவது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வராது. அவங்க தீர்க்கமான முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிறாங்க. சந்திரன் உச்சம் பெறுவதா, அது வந்து ரிஷபத்துல வந்து சந்திரன் உச்சம் பெறும். அதனால நீங்க இந்த ரிஷப ராசி உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. ஒரு அது என்ன ரிஷப ராசிக்கும் தைரியத்துக்கும் என்ன அப்படின்னா, சந்திரன் வந்து ரிஷபத்துல இருக்கு இல்லையா, அது உச்சம், சந்திரன் உச்சம் பெறுகிறா. ஆகையினால் கூடுமான வரைக்கும் ஒரு 90% நீங்க பார்க்கலாம், நீங்க கண்கூட பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த நபர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்க கொலீக்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வெரி க்ளோஸ் சர்க்கிள்ஸ், நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரிஷப ராசியா உள்ளவங்க சந்திரன் வந்து அங்க ரிஷபத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உச்சம் பெறுவதனால் தைரியசாலிகளாக இருப்பார்கள். தைரியம்னா என்னங்க, ரொம்ப சண்டை வம்பு அப்படி அப்படிலாம் போயிடுவாங்களா? அப்படி அல்ல. அவங்க ஈஸியா அவங்க வந்து ஒரு டக்குனு பதட்டப்பட மாட்டாங்க. ஒரு பதற்றம் வராது, முதல்ல பேனிக் இருக்காது அவங்களுக்கு. எதை கண்டும் மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஐயோ இப்படி ஆயிட்டே, ஐயோ அப்படி ஆயிட்டே, இது என்ன செய்யறது, இது என்னது அப்படின்னு ஒரு நமக்கு நம்மள எல்லாமே உள்ள வந்து ஒரு ஈரக்குள்ள நடுங்கும் அப்படிம்பாங்கல்ல. இந்த ஈரக்குலை நடுங்கும்னு அந்த கிராமத்துல எல்லாம் ஒரு வழக்கு வார்த்தை உண்டு. அது கிடையவே கிடையாது. அது பயப்படவே மாட்டாங்க. அந்த தைரியம், ஒரு மன தைரியம் இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜாதகம். அப்போ நீச்சம்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் இல்லையா? ஆமா, விருச்சிக ராசி அன்பர்கள் நேயர்கள் எல்லாருக்குமே வந்து சந்திரன் நீச்சம் தான். அதுல ஏன்னா சந்திரன் அந்த இடத்துக்கு தான் வருவார். சந்திரன் என்ற இடத்தை வைத்து தானே ராசி நிர்ணயம் பண்றோம்னு சொல்றோம் நம்ம. ஆக சந்திரன் வந்து அந்த விருச்சிக ராசி வந்துச்சுன்னா அவங்களுக்கு நீச்சம் அடைந்த சந்திரன் என்ன செய்யும்? முக்கியமான சங்கதி இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் குழப்பவாதிகளாக இருப்பார்கள் என்பதால் ஐயமில்லை. ஆனா அதுல என்ன கேட்டீங்கன்னா ஷார்ப்னஸ் இருக்கும். உங்களுக்கு பிரெயின்ல ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும், ஆனா கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மற்ற கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு அக்யூரேட்டா சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி நேயர்கள் நண்பர்கள் நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப கொஞ்சம் குழப்பவாதிகளாக ஷார்ப்பா இருப்பாங்க. இதுல என்னன்னா ஒரு கோழைத்தனம் இருக்கும் தான், ஆனா மனசுக்குள்ள இருக்க வெளியில காண்பிக்க மாட்டாங்க. மனதிற்குள் கோழைத்தனம் இருக்கும், வெளியில் அதை காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள். தைரியசாலிகளாக காண்பித்துக் கொள்வார்கள்.
இது நிறைய நீங்க விருச்சிக ராசி நேர்களை பார்க்கலாம். மற்ற ராசிகளை வச்சு நீங்க கொஞ்சம் கணக்கீடுகளை வந்து மாறலாம், போகலாம், வரலாம். அப்படியே ஓவரால் இதான் ஒன்று. அடுத்தது என்னன்னு கூட கொஞ்சம் ஞானம் இருக்கும். இவங்க ராகு கேது, அவங்களுக்கு அந்த விருச்சிக ராசி உள்ளவங்க வந்து ராகு கேது எந்த இடத்துல நிற்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் துல்லியமா சொல்லலாம். இருந்தாலும் கூட இப்போ நமக்கு வந்து சந்திரன் தானே, சந்திரன் என்ற ராசியில் என்ன பலன் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது அவங்க குழப்பவாதிகளாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஷார்ப்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கோழைத்தனம் உள்ளே இருந்தாலும் கூட வெளியே காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள், தைரியசாலியாக வெளியில் காண்பித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்க நிறைந்த புத்திமானாக இருப்பார்கள். நிறைய படித்தவர்களாக இருந்தால், சயின்டிஸ்டாக இருந்தாலும் கிரியேட்டிவ்னஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஒருவேளை அந்த விஞ்ஞானம், அதாவது அந்த அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி இந்த ரீதியிலாம் வந்தாங்கன்னா அவங்களுடைய கால்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து கைவந்த கலையாக இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள், அந்த விருச்சிக ராசி வந்து சந்திரன் நீச்சம் அடைஞ்சதுனாலயாங்க அப்படின்னு கேட்டால் சற்றேற குறைய அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க. ஏன்னா எவ்ரி டிஸ்அட்வான்டேஜஸ் காசஸ் சம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல் காட்டன் கெயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே சந்திரன் நீச்சம் அடைந்தாலும் கூட அவர்களுக்கு உள்ள ஒரு உயரிய பலன்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். இந்த மாதிரியான ஒரு சின்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதனால விருச்சிகம் சந்திரன் வந்து நீச்சம் பெற்று விட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த அளவுக்கு உசிதம் இல்லை என்பதே நமது கருத்து. சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஆட்சியை பார்த்தோம், அது மாதிரி உச்சத்துல இருக்கும்போது பார்த்தோம். அடுத்து நீச்சத்தை நம்ம பார்த்துருக்கோம். சந்திரன் எங்க நின்றாலும் சரி, அதாவது உச்சமா இருந்தாலும் சரி, ஆட்சியா இருந்தாலும் சரி, நீச்சமா இருந்தாலும் சரி, அதனுடைய 3 கிரகங்களுடைய பார்வை பெற்றதுன்னு வச்சுக்கோங்களேன், மிக சிறப்பு. அதுல குரு 1.5 அந்த குருவினுடைய பார்வை வந்து சந்திரன் மீது படும் பொழுது, அது நீச்சமாக இருந்தாலும் சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நீச்சமாக பெற்றாலும் எல்கோத்தின் கெயின், அது நிறைய பலன்களை தரும் அப்படின்னு சொன்னோம்ல. அப்ப குருவனுடைய பார்வை இருந்தால் உங்களுடைய பலன் ரெட்டிப்பாக மல்டிபிள் ஆகும். நிறைய அவரோட அந்த சயின்டிஸ்டா இருக்கிற கிரியேட்டிவா இருப்பாருன்னா அவர் எல்லாமே எல்லாமே சொந்தமாக கிரியேட் பண்ணி ஒரு சப்மிட் பண்றவராக தான் இருப்பார். ஆமா, இது வந்து குருவினுடைய பார்வை இருந்தால் ஒரு வேலை. சனியினுடைய பார்வை இருந்தா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. சனியினுடைய பார்வை இருந்தாலும் சனி பார்த்துக்கிட்டே இருக்குது, அதனால அந்த கிரகத்துக்கு வந்து கோளாறு கொடுப்போம் அப்படின்லாம் சில அஸ்ட்ராலஜி எல்லாம் சொல்லுவாங்க. சனி பார்க்கறது வந்து இப்போ உதாரணத்துக்கு சந்திரனே சனி பார்க்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து குருவும் ஒரு வேலை பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் சனியினுடைய பார்வையினால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஜாதக கணக்கு. ஆக மற்ற கிரகங்களின் பார்வை என்பது இன்னொரு வீடியோவில் போகிறீங்கன்னா ஒரே இதில் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சந்திரனை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். சந்திரனுக்குரிய கோவில் எந்த இடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். நம்ம சொல்லி தெரியறதில்லை, எல்லாருக்கும் திங்களூர் அப்படின்னாலே தெரிய வேண்டியது. பரிகாரம்னு இருக்காங்க. பரிகாரம் என்ற ஒரு வீடியோ நம்ம தனியாக போடுவோம். இருந்தாலும் கூட ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு அப்படிதான். நம்மளுடைய மனதை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக இறைவனிடம் நாம் வேண்டிக் கொள்வது. இறைவனிடம் நீங்கள் பரிகாரம் செய்வதாக சொல்லி வேண்டிக் கொண்டாலும், இது சாதாரணமாக வேண்டிக் கொண்டாலும் உங்களுக்கு அது பலனை தருவார். மறுபடி இதை செய் அதை செய், இப்பொழுதுதான் உங்கள் நலனை தருவேன், நன்மையை தருவேன் என்று எந்த இறைவனும் சொல்ல மாட்டார். கைலாச பெருமான் கோவிலுக்கு சென்று சந்திரனுக்கு அதுபோல இறைவனை வணங்கிவிட்டு பாருங்கள். அம்பாளுக்கும் அது மாதிரி மூலவருக்கும் அர்ச்சனை செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.